ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவாசனம். இன்று மே 16 பிரதோஷம். இன்று இரவு முடிவதற்குள் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்லை வெறும் 3 முறை சொல்லிடுங்க. இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க சொல்லி முடிக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள்ல நீங்க கனவு கண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஏன் இப்ப கூட ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு வேலைக்காக நீங்க தயாராகிக்கிட்டு இருக்கலாம், அந்த எக்ஸாம் எழுத போகலாம். இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு செய்ய தோணும், செய்யவும் வேண்டியிருக்க நிலைமை இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்ற போது, அதாவது இப்படிப்பட்ட மந்திர சொல்ல இன்னைக்கு இரவே நீங்க சொல்லிட்டீங்க இந்த பிரதோஷ நாட்கள் அப்படின்ற போது, அந்த கடவுளுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இவ்வளவு காலங்கள் நீங்க எந்தெந்த விஷயத்துக்கோ தேடி இருப்பீங்க. எந்தெந்த விஷயமோ இது இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தபடியா இருக்காது. நாளுக்கு நாள் அது தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட தள்ளி போகக்கூடிய நிலைமையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் கூட நீங்க இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல இன்னைக்கு ராத்திரி, அதாவது இந்த பிரதோஷ நாள் இரவு முடிவதற்கு முன்பு சொல்லணும். இந்த பிரதோஷ நாளுக்கு என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்லாம் நிறைய பேருக்கு கேள்வி தோணும். பிரதோஷ நாள்லயே நம்முடைய சிவபெருமான வழிபடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குதுங்க. இந்த பிரதோஷ நாட்கள்ல நமக்கு பிடிச்ச தெய்வத்தை யாருனாலும் வழிபடலாம். அதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்ற போது, அதாவது இன்று இரவு முடிவதற்கு முன்பு சிவபெருமான நினைச்சு ஒரு வார்த்தை சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கனவாக இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, நிஜத்துல நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் சரி, நீங்க நடக்க வைக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி இதற்கு இருக்கு. சரிங்களா? சரி, நீங்க எந்த பரிகாரத்தை எப்ப சொல்லணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். அண்ட் இதை நீங்க செய்ய போறீங்க, சொல்ல போறீங்க அப்படின்ற போது கண்டிப்பா அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய தவறே என்னன்னா, அவர்கள் எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது மனசுல பயம், குழப்பங்கள் இருப்பதோடு அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். அதனாலேயே இவர்கள் செய்வதனால இவங்கள் தப்பான விஷயங்களை யோசிச்சு தப்பான விஷயங்களை செஞ்சிடறாங்க. ஆனா அப்படி நீங்க செய்யாம நான் சொல்லக்கூடிய விதத்துல சரியான முறையில இன்று இரவு முடிவதற்கு முன்பு இந்த மந்திர சொல்லுங்க. இதை யாராக இருப்பினும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் இல்ல பெரிய ஆட்கள்னு யார் வேணாலும் இந்த ஒரு மந்திர சொல்லலாங்க. இவங்க தான்றது கிடையாது. அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு, முழுசா புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு மந்திர இன்னைக்கு ராத்திரி முடிவதற்கு முன்பாக சொல்லி பாருங்கள். கட்டாயம் சொல்றேங்க, இது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். சரி, இன்றிரவு இந்த பிரதோஷ நாள் இரவு முடிவதற்கு முன்பு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, எப்பா இதுதானப்பா, இது நான் சென்று போயிடுவோம்ப்பா அப்படின்ட்டு முழுவதும் தகவல்களை கேட்காம அசால்ட்டா போயிடுவாங்க. அப்படி நீங்க செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணா மட்டுமே தான் அதனுடைய பலன் என்பது உங்களை வந்து சேரும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்ற பார்ப்போம். முக்கியமா இது பெரியவா நம்முடைய பக்தர்களுக்காக சொன்ன ஒரு பரிகாரங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்ற போது நீங்க முழு நம்பிக்கையை வச்சுட்டு பண்ணா மட்டுமே தாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலுக்கானதாகும், நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அமையும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்றத சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வார்த்தை மந்திரச்சொல் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை நீங்க பார்க்கணும். என்னைக்குமே நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை தவற விடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய விஷயம், வாய்ப்பு கிடைச்சும் அதை தவற விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்க. உங்களுடைய பண பிரச்சனையை கூட இதை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றி செல்வம் உங்களுடைய வீடு தேடி வர வைக்கும். சரி, நீங்கள் இன்று இரவு, அதாவது சரியா சொல்லணும்னா இன்னைக்கு ராத்திரி முடிவதற்கு முன்பு உங்களுடைய மனசுல இருந்து நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், இதை நீங்க சொன்னா போதும். உங்களுக்கு நான் கையில எழுதி காமிக்கிறேங்க. கையில எழுதி காமிக்கிறேன். அந்த எழுதுனதை வச்சாச்சு நீங்க தெளிவா உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க சொன்னால் போதுங்க. இந்த இரவு மந்திரச்சொல் அப்படின்றது முழுசா நீங்க இந்த பிரதோஷ நாட்கள்ல சொல்லி முடிக்கும் போது கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவுல ஒரு பலனையும் ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நான் கையில எழுதுறேன். இந்த கையில நான் எப்படி எழுதுறனோ அதே மந்திர சொல்ல நீங்க வார்த்தையால இன்னைக்கு உச்சரிங்க. நானும் உங்களோட உச்சரிக்கிறேன். இப்ப நான் சொல்லுவேன். அது ஒரு சில பேருக்கு வந்து புரியாம போயிடும். என்னங்க இது நீங்க வேகமா சொல்லிட்டீங்க சாமி, எனக்கு புரியல, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு சாமி, இதுவா எனக்கு அதுவான்னு தெரியல, வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அதனாலதான் எழுத்து வடிவமும் நான் கொடுத்துட்றேன். எழுத்து வடிவம் கொடுத்ததோடு சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லவும் செய்றேன். என் பின்னாடியே உங்களால சொல்ல முடியும், அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற போது தாராளமா சொல்லுங்க, தப்பு கிடையாதுங்க. சப்போஸ் உங்களால இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாம போகுது அப்படின்ற போது அதற்கு மாறாக நான் உங்களுக்கு கையில எழுதி காமிக்கிறேன். அதை வச்சு நீங்க ஈஸியா சொல்லிக்கலாம். புரியுதுங்களா?
உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு சொல்லணும். ஏன்னா மந்திர சொற்கள் என்பது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல். மந்திர சொல் தானே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம விடுறோம் அப்படின்னாலே, ஒரு ஒரு லெட்டரை நம்ம தப்பா சொல்றோம் அப்படின்னாலே அதனுடைய பலன்கிறது நமக்கு முழுசா வந்து சேராம போயிடும். அதுக்கு தானே சொல்றது. ஒரு விஷயத்த பண்றோம், ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை பலன் கிடைக்கணும்னா முழுசா அந்த தெய்வத்து மேல பாரத்தை போட்டு நம்ம சொல்லணும். அப்படின்ற போது அதை தெளிவா சொல்லணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்றதை நான் சொல்றேன். மந்திர சொல்லி சொல்றேன், பின்னாடியே சொல்லுங்க. அப்படி இப்போ சொல்ல முடியாதவங்க நான் எழுதியும் கூட காமிப்பேன், அதை நீங்க பார்த்துட்டு கூட சொல்லலாம், தப்பு கிடையாதுங்க. இதே இப்பவே சொல்லணும்ன்றது கிடையாது. இன்னைக்கு ராத்திரி கொஞ்ச நேரம் தான் இருக்கு, முடிவதற்கு முன்பாக நீங்க சொல்லிடுங்க. உங்களுக்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறி அமையும். சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. கிரீம், மன்னிக்கவும், ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. இது நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியாத பட்சத்துல, அதாவது சாமி எனக்கு நீங்க கொஞ்சம் வேர்ட்ஸ் எங்களுக்கு குழப்புது அப்படின்ற புரியாத பட்சத்தில் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவர்கள் மட்டும் அதற்கு மாறாக நான் எழுதி காமிக்க பார்த்தீங்களா, இது போல நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சு சொல்லுங்க. இதை நீங்க மட்டும்தான் சொல்லணும் அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள், உங்களுக்கு உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்குமே இதை செய்ய சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேங்க, உங்களுடைய வாழ்க்கை இது எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கும்ன்றது நீங்க இதை சொல்லி முடிச்ச அந்த கணத்திலே உங்களால புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். அதனால நீங்க மட்டும் இதை சொல்லி மிஸ் பண்ணாம உங்களுடைய சொந்த பந்தங்கள்னு அனைவருக்குமே செய்ய சொல்லுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இருக்க போகுது. முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திர சொல் அது இதுவாக தான் இருக்கும். அதனால எவ்வித பயமோ குழப்பங்களோ இல்லாமல் இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல இன்னைக்கு ராத்திரி முடிவதற்கு முன்பாக சொல்லிப்பார்கள். கட்டாயமா சொல்றேன், இந்த பிரதோஷ நாட்களுக்குள்ள இந்த ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்லி முடிக்கும் போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது முழுவதுமாக உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, சில வருஷங்களாகவே நீங்க சில விஷயங்களை பார்த்து பயந்தோ இல்லை கஷ்டப்பட்டோ மனசுக்குள்ள வழியோடு இருந்திருப்பீங்க. அந்த வழிகளை எல்லாத்தையுமே தீர்த்து இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றத உறுதியை என்னால சொல்ல முடியும். அதனால எவ்வித பயமும் குழப்பங்களும் வேண்டாங்க. உங்களுடைய மனசுல அந்த கடவுள் மேல பாரத்தை போடுங்க. ஒரு உண்மையான ஒரு மந்திர சொல்லி தான், அந்த தெய்வத்துடைய ஆசி பெற்ற மந்திர சொல்லி தான், மகாபிரிவா சொல்லி பக்தர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மந்திர சொல்லி தான்றத முழுசா புரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினம் இரவு முடிவதற்கு முன்பு சொல்லி பாருங்க. அந்த கடவுளுடைய அனுகிரகமே உங்களை வீட்டு தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையவே இது மாற்றி அமைச்சு கொடுக்கும். நிறைய பேருக்கு பயமோ இல்லை குழப்பமோ இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம் நடக்குமாப்பா அப்படின்னு. அவர்கள் தாராளமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கட்டாயமும் கிடையாதுங்க. ஆனா இதை நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பா சொல்லாம விட்டுறாதீங்க. ஏன்னா சொல்லி நீங்க பலன் பெறுறதோட சொல்லாம விட்டு பலன் பெறாம போயிட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது தான் இங்க அதிகமா இருக்கு. அதனால ஒரு முறை யோசிச்சு இந்த ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது மிகப்பெரிய பலனையும் மாற்றத்தையும் நன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கத்து இல்லைங்க. நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் பகிர்ந்து நீங்களும் சொல்லுங்க. இந்த பகிர்தல் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கிடையாதுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்ற போது அதை பகிர்ந்து மற்றவங்களுக்கும் சொல்லி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய அர்த்தங்களும் பயன்களும் புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது அவருடைய வாழ்க்கையவே தலையெழுத்தை மாற்றி அமைக்கும். ஆனா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்க கூட, நமக்கு மட்டும் பயனுள்ளதா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இருக்கிறதுலேயே புண்ணியம் அதிக அளவில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா நமக்கு தெரிஞ்சதான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல விஷயங்கள் அதிக அளவில் நடக்க ஆரம்பிக்கும். அதை உறுதியா சொல்ல முடியும். சரிங்களா? நீங்களும் சொல்லுங்கள், மற்றவங்களையும் சொல்ல சொல்லுங்கள். கண்டிப்பா இது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இருக்கும். நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.